தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. அன்பின் பாதை, திருச்சிலுவை பாதை. தொடக்க ஜெபம். We
இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். முதல் நிலை, இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இவ்வுலகை ஒரே சொல்லால் படைத்த இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதனின் முன்னால் நீதி தீர்ப்புக்காக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார். இயேசுவின் சிலுவை மரணத்திற்காக கலங்கும் நாம் அநியாயமாக தண்டிக்கப்படுவோருக்காக குரல் கொடுத்திருக்கிறோமா, இல்லை அவர்களுக்காக ஆதங்கப்பட்டிருக்கின்றோமா? சிந்திப்போம்.
ஜெபம். அன்பே உருவான இறைவா, எம்மில் மனிதம் மலர்ந்திட நீர் காட்டிய அன்பு வாழ்வில் நாங்கள் என்றும் நடந்து உலகில் நீதியை நிலைநாட்ட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவை. என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மாசற்ற இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. இயேசு துணிந்து நலிந்து சிலுவை மரத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஜெபம். இரக்கம் மிகுந்த இறைவா, நாங்கள் மீட்பு பெற உம்மையை எங்களுக்கு முழுமையாக தந்தீர். அதுபோல நாங்களும் எமது உறவுகளின் வாழ்வுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுக்கு இருப்பது தோல் வலியோ
அல்லது உடல் வலியோ அல்ல மாறாக மனவலி, மனிதரின் மாறாத குணம் தரும் மனவலி. அதுவே இந்த சறுக்கில்தான். ஆனால் இயேசு விழுந்து கிடக்கவில்லை, மாறாக எழுந்து சிலுவை சுமக்கிறார். ஜெபம். நம்பிக்கையின் இறைவா, எங்களது வாழ்க்கை பாதையில் நாங்கள் சோர்வடையாமல் துணிந்து என்றும் சென்றிட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் இயேசு தனது அன்பு தாய் புனித மரியாயை சந்திக்கின்றார். மகனின் பயணம் ஒரு அன்பு பயணம் என புரிந்த மரியா ஆறுதல் அடைகிறார். ஜெபம். அன்பின் இறைவா, உம் தாய் மரியன்னையைப் போல நல்ல பிள்ளைகளை நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு வழங்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஐந்தாம் நிலை. இயேசுவின் பாதத்தில் சீமோன் பங்கேற்கிறார். என் இனிய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். ரோமை வீரர்களுக்கும் யூத குருக்களுக்கும் அங்கு வேடிக்கை பார்க்க வந்த சீரேனி ஊராகிய சிமியோனை சிலுவை சுமக்குமாறு கட்டாயப்படுத்துகின்றனர். உண்மையான உறவுக்கு மதிப்பளித்து விளம்பரங்களை தவிர்த்து உண்மையில் உறவுக்கு கை கொடுப்போம். ஜெபம். இரக்கம் நிறைந்த இறைவா, போலியான உறவினை தவிர்த்து உண்மையை மனதில் ஏற்றி துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னால் இயன்ற உதவியை செய்திட வரும் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. கலைத்திருந்த இயேசுவின் திருமுகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். ரத்தம் பொழுதி படிந்த இயேசுவின் முகத்தை வெரோனிகாள் துடைக்கிறார். அந்த அன்பு மனிதகுல மகளிருக்கு அன்பின் ஆண்டவர் அந்த சிறு துணியில் தனது திருமுகத்தை பதித்து பரிசளித்தார். ஜெபம். அன்பின் இறைவா, எங்களால் இயன்ற உதவியை இச்சமூக விடியலுக்கு வழங்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் ஒருமுறை இயேசு சிலுவையில் பாரத்தால் தான் படைத்த மண்ணில் சாய்கிறார். அவர் தடுமாறவில்லை, ஆனால் நமது பயநெஞ்சக்கத்தால் புழுதியில் தள்ளப்படுகிறார். ஜெபம். ஆறுதலின் இறைவா, சமூகத்தில் இருக்கும் எண்ணற்ற இழிவுகளை போக்க என்னையே நான் அளிக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் நிலை கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடைத்து புலம்புகின்றனர். ஆனால் இயேசுவோ தனக்காக மாரடைத்து அழும் பெண்களிடம், பச்சை மரத்திற்கு இந்த பாடென்றால் பட்ட மரத்திற்கு என்ன நிலையோ, எனவே உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கிறார். ஜெபம். கனிவான இறைவா, எம் இளையோரை ஆசிர்வதியும். அவர்கள் இயேசுவின் பாதையை தெரிந்து உண்மையிலும் அன்பிலும் வழிநடக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. காட்சி
விழுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் ஒருமுறை சிலுவையின் பாரத்தால் இறைவனின் மகன் மண்ணில் சாய்கிறார். மனிதனின் பாவத்திற்காக புழுதியில் விழுந்து கிடக்கிறார். ஜெபம். அன்பின் இறைவா, பாவத்தை நீக்கி நன்மையை நாங்கள் என்றும் நாடவும், உண்மையின் ஒளியில் உமக்கு என்றும் சேவை புரியவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக ஒலிக்கிறார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆம், அவற்றோடு சேர்த்து அவரின் தோலும் உரிக்கப்படுவதும் தான் கொடுமை. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்கிறது பழமொழி. ஒருவர் மற்றவரை மதித்து பிறரின் அந்தரங்க வாழ்வுக்கு மதிப்பளித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் செயலில் மட்டும் இறங்கி அன்பின் பாதை என்பதை உணர்வோம். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரை மதித்து மனிதத்தின் மாண்பை காத்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
அறியப்படும். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையின் மீது கிடத்தி 3 ஆணைகளால் அறைந்து அவரை அந்த சிலுவையோடு இணைக்கிறார்கள். சொல்லன்னா துன்பத்தில் இயேசு ஒரு புழுவைப் போல துடிக்கின்றார். வன்சொல் அகற்றி இன்சொல்லில் இயேசுவுக்கு சிறு ஆறுதல் தருவோமா? ஜெபம். ஆறுதலின் இறைவா, பிறருக்கு துன்பம் தரும் சொல் செயல் அகற்றி இன்றும் உன் வார்த்தையின் வழியில் வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்ற நிறைவில் 33 வயதில் இயேசு தனது ஆவியை தந்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறார்.
எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் இன்றும் உம் வழியில் போராட வேண்டிய வலிமையை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவின் திருவுடலை தன் மடியில் சுமக்கும் அன்னை. என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவின் உடல் அவரது அன்பு தாயின் மடியில் வளர்த்தப்படுகிறது. உயிரற்ற மகனின் உடல் கண்டு உள்ளம் குமருகிறார் அன்னை மரி. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இயேசுவின் ஒளியில் வழியில் அன்னை மரியின் பரிந்துரை பேசுதலில் வளர்க்கும். ஜெபம். அன்பின் இறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரின் கண்ணீரை துடைத்து இணைந்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் புனித உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது.
அமைதியில் ஆளுகிறார் இறைவனின் திருமகன். தந்தை கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த உலகத்தின் மீட்பு பணியை செவ்வனே முடித்து ஓய்வு கொள்கிறார். இனி நாம் வாழ்வில் இருளில்லை. ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கையை உம்மில் இழந்து விடாமல் இருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. முடிவுரை. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்பது இயேசுவின் வார்த்தை. கிறிஸ்துவில் என்றும் மரணமில்லை. சிலுவை பயணத்தோடு நமது தியானத்தை முடித்து விடாமல் நாம் அனுதின வாழ்வுக்கு எடுத்து சென்று அதை உயிர் கொடுப்போம். அப்போதுதான் நாம் விரும்பும் அமைதி என்றும் நம்மில் நிலைத்திருக்கும். அதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு அருள அன்பில் நம் வாழ்க்கை பயணத்தை அமைப்போம். ஆமென்.
ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.